இப்போ 10வது வாரமாக குளத்தில் இருக்கும். 11வது வாரம் 10வது வாரம் தாண்டி 11வது வாரமாக குளத்தில் இருக்கும். இப்போ என்ன முடிவு பண்ணிக்கிறேன், தீபாவளி வரைக்கும் நம்ம உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளும் குப்பையும் எடுத்துகிட்டு இருந்தோம். இது ஒரு தொடர் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பேரூராட்சியிலேருந்து சுகாதார ஊழியர்கள் வருவாங்க. டெய்லி வீடு வீடாக வந்து குப்பை எடுப்பாங்க. அடுத்த நாள் டெய்லியும் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வேலையை இது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இது ஒரு ஆலோசனை கூட்டம் தான். வாரம் குப்பை எடுக்கிறது ஒரு வேலை இல்லை. அப்புறம் டிவியில் வரும், மொபைலில் போடுவோம். இது வாரம் போய் குளத்துல போய் குப்பை எடுத்துகிட்டு வீடியோ போடணும் மாட்டிருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம். இது எதுனா இது ஒரு தீர்வை நோக்கி நம்ம நகர்றோம். ஏன்னா 1852 தேம்ஸ் நதிக்கரை செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்க, தெரியுமில்லாங்க. உலகத்திலே ரொம்ப அழகான நதின்னு சொல்கிறாங்க தேம்ஸை. அதவே வந்து 1852 செத்து மீன்கள் மறந்துச்சு. கிட்டத்தட்ட 396 கிலோமீட்டர் நம்ம போயிட்டுருக்கு தேம்ஸ் நதிக்கரை. அது செத்து போச்சுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. வெள்ளைக்காரங்க இங்கே இந்தியாவை அவங்க பிடிச்சிருந்தாங்க. வந்து பார்த்தபோது பவானி பார்த்துட்டு அவங்க அங்கலாய்ப்பட்டாங்களாம். ஆனால் இப்படி ஒரு நதி இருக்குதா, நம்ம ஊர் நதி செத்து போச்சு அப்படின்னு உடனடியாக அவங்க முடிவெடுத்து அங்கே லண்டனில் இருக்கிற அங்கே பெரிய மனிதர்கள், நம்ம இங்கே இருக்கிற நல்லவர்களை போல் அங்கேயும் ஒரு நல்ல, ஏன்னா எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க இல்லையா, குப்பை போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, குப்பை பொறுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, மது குடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, மதுப்பாட்டை பொறுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. இப்படி எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி லண்டன்லேயும் இருந்திருக்காங்க. அங்கே இருக்கின்ற செல்வந்தர்கள் தொழிலதிபர்கள்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டாங்க. நம்ம போகிற மாதிரியே தேம்ஸ் நதிக்கரையில் மீட்டிங் போட்டாங்க. ஏன்னா தேம்ஸ் நதிக்கரை ஓரத்தில் தான் லண்டனில் இருக்கிற அரண்மனை இருக்குது, அங்கே இருக்கின்ற பாராளுமன்றம் இருக்குது. எல்லாம் காலி பண்ணிட்டு ஓடிட்டாங்களாமா கிட்டத்தட்ட. இது நிஜம், நம்ம கூகுளில் போய் பார்த்தாவே தெரியும். அப்படி இருந்த தேம்ஸ் நதியில் இன்றைக்கி படகு போக்குவரத்து இருக்குது. அங்கே உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் அங்கே தான் இந்த மாதிரி இப்படி குழந்தைங்க போகிற மாதிரி தேம்ஸ் நதிக்கரை இப்போ உலக புகழ்பெற்று இருக்குது. அப்படி தான் நம்ம சங்கமங்கலம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட இப்போ இறக்கும் தருவாயில் வந்துருச்சு. பவானியாருமே அப்படி தான் இருக்குதுங்க. இப்போ 1900களில் தேம்ஸ் மீட்டெடுக்கப்பட்டது. அதே மாதிரி பவானி என்ன ஆயிடுச்சுன்னா செத்து போகிற மாதிரி இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற நல்லவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு என்னென்னா, செங்கமாங்குளத்தில் சுற்றுச்சுவர் எழுப்பலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்குதுங்க. பெரியோர்கள் நல்லவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த சுற்றுச்சுவர் கட்டுறதுக்கு என்னென்னலாம் வேலை செய்யணுங்கிற ஆலோசனை கூட்டம் தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. உங்களுடைய மேலான ஆலோசனைகள் வேணும். ஏன் ஆலோசனை வேணும்னா, சார் இப்போ வந்திருந்த கூட சொல்லியிருந்தாருங்க ஒருத்தர் அண்ணன் சொன்னார் சூப்பராக. சுற்றி முறை தோட்டம் காட்டுக்காரங்க இருக்காங்க, விடுவாங்களா அல்லது பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது, அவங்க ஒத்துக்குவாங்களான்னு. இதை எப்படி நம்ம அணுகிறது, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறதுக்கு. ஏன்னா அதுலேயே தான் தேம்ஸும் வருது. தேம்ஸ் நதிக்கரையில் இப்படி எல்லாம் சுத்தம் பண்ண இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதெல்லாம் வாரம் குழந்தைங்கலாம் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த ஆற்றுக்கிட்டே கொண்டு வந்துருக்காங்க. போகிறப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பூரா அந்த ஐஸ்கிரீம் பாட்டிலு அந்த கோப்பை இருக்குங்களா, அதையெல்லாம் அங்கேயே போட்டு போயிடுது. அது அதை விட பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அப்போ எல்லாம் இதே மாதிரி இப்போ வந்து ஆலோசனை கூட்டம் போடையில் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஃபைன் போடலாம், அந்த டப்பா போட்டால் ஃபைன் போடலாம், அந்த கோன் இங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு குப்பை தொட்டி வைக்கலாம் அப்படின்னாலும் பேசுகிறதா. ஒரு சுகாதார ஆய்வாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுகாதார ஊழியர், ஆனால் யாராவது ஐஸ்கிரீம் அப்படி சாப்பிட்டாங்கன்னா வாயிலே வச்சு தின்னு சுட்டலான்னு சொல்லி ஒருத்தருக்கு யோசனை வந்துருச்சு. அங்கே தான் முதல்ல இந்த ஐஸ்கிரீம் கோன் இருக்குல்லைங்க, அந்த கோனவே சாப்பிட்ற மாதிரி, கோனவே சாப்பிட்டு குப்பை வராது இல்லையா, அப்படி ஒரு யோசனை ஒருத்தர் நம்மள மாதிரி வந்த ஒரு ஆர்வத்தில் சொல்லியிருக்காங்க. அது முதல் தான் இந்த கோன் ஐஸ்கிரீமு அந்த கோனே சாப்பிட்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இப்படி ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள்லாம் வந்தீங்கன்னா இங்கே அடுத்து என்ன பண்ணலாம், இந்த சண்டை இல்லாமல் எல்லோரும் சந்தோஷப்படுற மாதிரி தண்ணி மேனு. ஏன்னா இப்போ அப்பா நம்மளுக்கு சொத்து சம்பாரிச்சு வச்சிட்டாரு, பையன் அழிக்காமல் இருந்தால் போதுமே. இப்போ குளத்தை நம்ம புதுசாக வெட்ட முடியாது, ஆளை வெட்டி போடுவாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற குளத்தை காப்பாற்றணும். அதுக்கு உங்களுடைய மேலான ஒத்துழைப்பும் ஆலோசனையும் தேவைப்படுது. இப்போ நிறைய டீம் வந்திருக்காங்க பாருங்கள். துறையினா சொல்லவே வேண்டியதில்லை. நம்ம கோவிட் காலங்களும் சரி, கடந்த சீமக்கிரவன் நம்ம இருக்கும்போது 10 வண்டி கேட்டால் ஒரு வாட்டுக்கு 100 வண்டி கொண்டு வந்து விட்டாங்க. அப்படியான ஆட்கள் இருக்காங்க. இப்போ இங்கே வந்திருக்க டீம் எல்லாருமே அப்படி தான், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. நாம் வந்தால் மட்டும் போதும். உங்களுடைய மேலான ஆலோசனைகள் தேவைப்படுது, அவசியம் வரணும். நம்ம ஏற்கனவே சொன்னதான். இப்போ இங்கே ஒரு குட்டி பாப்பா இருக்குது பாருங்க, இந்த பாப்பாக்கெல்லாம் தெரியுமா, நாம் நினச்சா கண்டிப்பாக நடக்கும். பாப்பா பேர் என்ன சாமி? விளம்பிகா. சூப்பராக இருக்குது பேர். இந்த குட்டி பாப்பாக்கெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி அத்திக்கடவு போராட்டத்தின் போது சொன்னோம், இந்த குளத்தில் தண்ணி வரணும், வாய்க்காலில் தண்ணி வரணும், ஒரு அம்மா தண்ணி துவைக்கணும், நாங்கள் துவைச்சிட்டு இருக்காங்க பாருங்க, இங்கே வந்து குளிக்கணும், குழந்தைங்க தண்ணியில் விளையாடணும் அப்படின்னு சொன்னால் நடந்துருச்சு பாருங்க. நல்லவர்கள் மனதார விருப்பப்பட்டால் எண்ணத்தை போட்டோம்னா 100% நடக்குங்கிறதுக்கு இந்த அத்திக்கடவு திட்டமே சாட்சி. அவங்க ஒரு ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கானோட எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக நிகழ்ந்துருச்சு. அதே எண்ணத்தோடு இங்கே ஏன்னா தண்ணி வந்துருச்சு, வச்சு காப்பாற்றணும்ல. யார் காப்பாற்றுற? சொத்து அப்பா கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஊதாரித்தனமாக இருந்தோன்னா சொத்து என்ன ஆகுங்க? வள்ளுவர் சொன்ன மாதிரி செல்லும் சரியான வகையில் செலவழிக்கப்படலைன்னா வீணாகி போயிடும் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் இந்த கோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கோடின்றி அப்படின்னு ஒரு குறளே இருக்குது. இந்த தண்ணி இருக்குது, ஆனால் இது சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த அமைப்பு இல்லாமல் இருக்குது. குழு அமைப்பே இல்லைங்க. இப்போ இது ஒரு கிட்டத்தட்ட மைதானம் மாதிரி இருக்குது, கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. அதனால் தண்ணி வந்துச்சுன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு வழி இல்லாமல்
மழை காலத்தில் வர தண்ணி வீணாக போயிடும். இதை எப்படியாவது சேர்த்து வைக்கணும். இந்த செல்வத்தை நல்ல காலத்தில் வர செல்வத்தை சேமித்து வைக்கணும். அதுக்கு உங்களுடைய மேலான ஒத்துழைப்பு வேணும். நம்ம ஏற்கனவே சொன்னது அவனாசியினுடைய சிறப்பம்சம் என்னென்னா, ஒரு பக்கம் தாமரக்குளம், ஒரு பக்கம் செங்கமாங்குளம், 2 குளத்துக்கு நடுவில் ஒரு ஊர். இப்படி ஒரு ஊர் எங்கேயாவது இருக்குமானா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நடுவில் நல்லா ரோடுது. முதல்ல ஆற்றன் கரங்கரையில் தான் நாகரிகமே தோன்றுது. ஏன்னா ஆற்றுக்கு பக்கத்தில் இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும், தண்ணி குடிக்க முடியும். ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம இப்போ தமிழ் சினிமாவிலேயே பார்த்தோம்னா தெரியும், கதாநாயகி குடத்தை தூக்கிட்டு ஆற்றுக்கு தான் நம்ம வரணும். அந்த தண்ணி தான் குடிப்பாங்க, இல்லை குளத்துக்கு அந்த தண்ணி தான் குடிப்பாங்க. இப்போ நம்ம குளத்து தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா? ஒரு ரூபா கொடுத்தாலும் தண்ணி எடுத்து குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. இப்போ கையெட்டி புதூரில் இருக்கிற ஒரு ஆள் தாலுக்கா போய் தண்ணி கொடுத்தா சேர மாட்டேங்குது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம உடம்பையும் வச்சிருக்கிறோம். இங்கே இருக்குது, நான் கையெட்டி புதுன்னா தாலுக்கா ஆஃபீஸில் தண்ணி குடிச்சோம்னா சளி பிடிச்சிக்குது. இதெல்லாம் மாத்திரக்குண்டான வேலையை இங்கே இருக்கின்ற நல்லவர்கள் செய்யறதுக்கு. நான் இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த ஊரை சுற்றி நிறையா. ஏன்னா இங்கே இருக்கிற தாவரங்களே பூரா மூலிகை தானுங்க. 1-2 சின்ன தவறுகள் இருந்தால் கூட மூலிகை செடிகள் மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய வேலை காத்திருக்குது. இந்த குளத்தை சரி பண்ணுற வேலையில் எப்படிங்க கும்பாபிஷேகம் பண்ணால் ஒரு பெரும் புண்ணியம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அதுக்கு சற்றும் குறையாத புண்ணியம் இந்த குளம் வருமாறு. ஏன்னா குளத்தை வெட்டிட்டு தான் கோயிலை வெட்டுவாங்க. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம், குளம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஏன்னா கோயில் குளத்துக்கு போகணுன்னு சொல்கிறாங்க. அதனால் மேலான நல்லோர்கள் இந்த டீமோடு வந்து இணைந்து நம்ம கூடிய சீக்கிரம் சங்கமங்குளத்தில் சுற்றுச்சுவர் எழுப்ப போகிறோம். அதுக்குண்டான வேலையை நீங்களும் பிரேயர் பண்ணிக்கங்க. எல்லாத்துடைய சப்போர்ட்டும் வேணும். அதுக்கு பொருள் தேவையும் சரி, ஆள் பலமும் சரி, எல்லா பலமும் தேவைப்படுது. எல்லோரும் ஓரணியில் நின்னோம்னா இதை கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிட முடியும். இப்போ நம்ம ஒரு 11 வாரமாக வந்துட்டுருக்குறோம். சும்மா வந்துட்டு போயிட்டுருக்குறோம். இது ஏன்னா முதல்ல என்ன பண்ணணுங்க, எல்லாத்தையும் சேரணும் இல்லையா? அதுக்குண்டான வாய்ப்பை நீங்களாம் ஏற்படுத்தி தரணும் பேருன்புடன் கேட்டுக்கிறோம். பாருங்கள், இந்த பாப்பா இருக்குது இல்லையா, இந்த பாப்பா கொஞ்சம் பெருசாகும் போது எங்கள் ஊர் குளத்துக்கு வாங்கன்னு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து காமிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த குளத்தை உருவாக்கணும். இங்கே யாராவது இங்கே வர்றவங்க இந்த தண்ணியை கையில் அள்ளி குடிக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடணும். இதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு சொன்னோம், தண்ணி வந்துருச்சு, அடுத்து இது குடிக்க வைக்கணும். அதுக்குண்டான வேலையை நம்ம செய்யணும். உங்களுக்கு சப்போர்ட் வேணும். நன்றி.